Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு டிப்ஸ், ரெசிபிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஷேர் பண்ணிருப்பேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்படி ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குதுங்க. அது போக என்னடா சிஸ்டர் எப்ப பார்த்தாலும் ஒரு டிஷர்ட் இதோட தெரியும், இன்னைக்கு என்னடா கொஞ்சம் கிளம்பி இருக்கேன்னு பாப்பீங்க. ஆமா சிஸ்டர்ஸ், நம்மளோட இங்க டெல்லியில நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சிஸ்டருக்கு ஒரு பொண்ணோட வீடு வந்து பால் காய்ச்சுறாங்க. அதாவது ஊர்ல பால் காய்ச்சுறாங்க. அதுக்காக வந்து அவங்க நாளைக்கு ஊருக்கு போறாங்க. சோ அதுக்கு நமக்கு வந்து இன்விடேஷன் வச்சிருந்தாங்க. சரி ஏதாவது கிஃப்ட் போய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நானு, ஜோதி, இன்னொரு ஃப்ரெண்ட் எல்லாமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டோம். சோ அதுக்காக தான் வந்து கிளம்பிட்டோம். சரி அதுக்குள்ள இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், எனக்கு டைம் இருக்காது இல்ல வந்துட்டு அப்படின்னு தான். சோ அதனாலதான் இந்த ட்ரெஸ் கூட என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன வருஷம் ரக்ஷாபந்தனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. இந்த வருஷம் ரக்ஷாபந்தனுக்கு வந்து சாரி கொடுத்துட்டாங்க, தைச்சு வச்சிருக்கேன். அது இன்னொரு நாள் வந்து நான் கட்டி உங்களுக்கு காட்டுறேன். சோ எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு வியர் பண்ணிருக்கேன் நானு. சரி வாங்க டவுட்ஸ் எல்லாம் பாக்கலாம். உங்க கையில என்ன டாட்டூ பேர் போட்டிருக்கீங்கன்னு ஒரு சிஸ்டர் அக்கா கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் வினின்னு என்னோட ஹஸ்பண்ட் பேரும் என்னோட பேரும் சேர்த்து போட்டிருக்கேன். அதுவும் திருச்செந்தூருக்கு போகையில ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல போட்டேன் நானு. சரியான கத்து, முருகா முருகான்னு, இதோட தேவையா அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் கேட்டுட்டு இருந்தாரு. என்ன பண்றது. அதுக்கப்புறம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு நல்ல காம்பினேஷன். அது கூட லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. உண்மையாவே எனக்கு எல்லாம் ஃபேவரட்டுங்க. உருளைக்கிழங்கு எப்படி கொடுத்தாலும் பிடிக்கும். அதுவும் ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு டேஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது அது உருளைக்கிழங்கு யார் வச்சிருக்காங்களோ அவங்க டப்பா காலி அப்படிதான் இருக்கும். சோ அந்த மாதிரி தேடி சாப்பிடுறது. அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து யூபிஎஸ்சில வந்து இருக்கேன். என்னோட செகண்ட் இயர்ல இருந்து உங்களோட வீடியோ நான் வந்து பாத்துட்டு இருக்கிறேன். உங்க வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. தேங்க்யூ சிஸ்டர். இதை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து வினிதாஸ் ஹவுஸ் குக்கிங் சேனல்ல இருந்து நேற்று வந்து நம்மளோட சேனல் பத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வெயிட் லாஸ், அவங்கள்ட்ட வெயிட் லாஸ் கேட்கறவங்களுக்கு வெயிட் லாஸ் பத்தின வீடியோஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரெகுலரா போட்டுட்டு இருக்காங்க. டெல்லி தமிழச்சி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்துட்டு சங்கீதா சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க. அவங்களை பார்த்துதான் நான் வந்து 15 கிலோ வந்து குறைச்சேன், என்னோட மோட்டிவேட்டர் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. உண்மையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இப்ப நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா சொன்னேன், அவங்களும் அதுக்கப்புறம் ஜோதியா இருக்கட்டும், நாங்க ஒண்ணு ஷேர் பண்ணிப்போங்க. அந்த மாதிரி வந்துட்டேன் கீழே இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். வந்துட்டேன் சொல்றா. போடா வந்துட்டேன்னு சொல்றா. அப்புறம் உங்களோட வெயிட் இப்ப எவ்வளவுதான் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணலையேன்னு கேட்டிருந்தீங்க. 59 வந்து இருக்கிற சிஸ்டர். நீங்க வந்து டயட்டிஷியன் மாதிரி எல்லாமே சொல்றீங்களே, நீங்க டயட்டிஷியனான்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து டயட்டிஷியன் எல்லாம் படிக்கல சிஸ்டர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றேன். அதனாலதான் நான் வந்து ப்ராப்பர் டயட் சார்ட் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. சரிங்களா. பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து 9:30 சிஸ்டர். இந்த வரீங்க ஒரு நிமிஷம். கவுண்ட் போ, கீழே இறங்கு, கீழே போ. இந்த வராங்கன்னு சொல்லு, இந்த வந்துட்டாங்கன்னு சொல்லு. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பலகாரம்லாம் சுடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல சுபடியா. நம்ம சின்ன பிள்ளைலாம் கொண்டாடும் போது வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வந்துச்சுனாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எந்த வேலையும் பார்க்க மாட்டோம். நல்லா திங்கிறது, டிவி பாக்குறது, அந்த ஷோஸ் எல்லாம் போடுறதெல்லாம். இப்ப வந்து நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கும்போது ஏன்டா தீபாவளி வருதுன்னு நானும் யோசிக்கிறேன். நீங்களா எப்படி யோசிக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லதா சிஸ்டர் வந்து திருப்பூர்ல இருந்து 74ல இருந்து 72 கிலோ வந்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்து வந்து வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படிதான் சிஸ்டர் இருக்கும். கடின உழைப்பு கரெக்டா போடுங்க சரிங்களா. அது சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். உமா சுரேஷ்ன்ற சிஸ்டர் வந்து 71 kgல இருந்து 66 வந்திருக்கீங்க. சூப்பர் சிஸ்டர். வெயிட்டிங் ஃபார் நியூ இயர் சேலஞ்சுன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர் போட்டுடலாம். அப்புறம் வந்து 2 days உங்களோட வீடியோ பாக்கலன்னு சசிகலா சிஸ்டர் சொல்லிருந்தீங்க. 89ல இருந்து 86 வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 89ல இருந்து 84க்கு வந்துட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப வந்து 81ல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல. 89ல இருந்து 81 வந்திருக்கீங்க. சோ ஓகே சிஸ்டர், சூப்பர்.
வெரி ஸ்வீட் அண்ட் கியூட் பர்சன் நீங்கன்னு சொல்லிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். அக்கா என்னோட சின்ன பொண்ணு பிரகதிக்கு இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்து பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரகதி. நீங்க லைஃப் லாங் ரொம்ப சிறப்பா நிறைய சக்சஸ்ஃபுல் லைஃப்ல சந்திக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி ஃப்ரம் பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து 64 kg இருந்து 62 வந்து குறைச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ அதுக்கப்புறம் ரெவினாவோன்னு ஒரு பெரிய ஐடி 70 இருந்து 68 வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். இன்ஸ்டால இருக்கேன்னு சொல்லிருக்கீங்க சங்கீதா சிஸ்டர், எனக்கு கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட வெயிட் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு சொன்னீங்க. என்னோட வெயிட் வந்து 59 தான் சிஸ்டர். சரிங்களா? வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சிஸ்டர், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. புது போன், அதனால கொஞ்சம் செட் ஆக டைம் எடுக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிருவேன். எதாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து சுடுதண்ணி தான் வந்து குடிக்கிறேன். அதாவது வெதுவெதுப்பான வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். சரிங்களா? எப்போவுமே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம வந்து டைரெக்டாக எடுத்துடக்கூடாது. காலைல ஏதாவது இந்த மாதிரி குடிச்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இது கேட்டிருந்தான், அதாவது ஆட்டா நூடுல்ஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு சைட் பாலும் வந்து காய்ச்சினேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அவனுக்கு வாழைப்பழமும் வச்சு விட்டேன். அப்புறம் பாலை வந்து ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை களைஞ்சு ஒலை வச்சு விட்டுறலாம் குக்கரில் அப்படின்ட்டு, ஏன்னா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு அப்படின்ட்டு டக்குன்னு அதை வந்து வச்சு விட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கவனை வந்து கிளப்பி விட்டுட்டாங்க ஸ்கூலுக்கு. ஸோ அதனால் அவனையும் கொண்டு போய் விடுறதுக்காக போயிட்டாங்க. சரியான குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து முட்டை, ப்ரெட்டு, பட்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன அஸ்யூஷுவல் எப்பவும் போல் ப்ரெட் ஆம்லேட் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கோதுமையில் செஞ்ச ப்ரெட்டு தான், அதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன். சைடில் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ப்ரெட்டை நல்லா கிறிஸ்பி இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பரில் வந்து பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ப்ரெட்டில் வந்து எப்பவும் போல் பட்டர் தடவி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் முட்டை வந்து எப்பவும் போல் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிறது. ஸோ இந்த சாப்பர் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து நல்லா தான் இல்லைங்க, கச்சு கச்சுன்னு பிடிக்குதுங்க. அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ 2 ப்ரௌன் ப்ரெட்டை நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆம்லெட் வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட் ஆம்லெட் மாதிரி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அம்மாச்சிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணால் சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து கர்ட் ரைஸ் மாதிரி வந்து தாளிச்சு விட்டாச்சு. கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வரமிளகெல்லாம் போட்டு கூட ஊறுகாய் மட்டும் வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி ஒரு லேசி டே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா சரி சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த டம்ளர்லாம் அழகாக அடுக்கி வைக்கிறதுங்க. ஆனால் அப்பப்போ மெஸ்ஸி ஆகிடும், நம்மளே வந்து இங்கிட்டு எடுக்கிறது அங்கிட்டு. சரி அதை கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து தொடச்சி வச்சிடலாம் அந்த செல்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து ஓரளவுக்கு எனக்கு தேவையான மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டேங்க. போதும், இது நாளைக்கு பாருங்களேன் அப்படியே களைச்சி போய் கிடக்கும். ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் வந்து இருந்ததை கழுவி போட்டுட்டு அப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகியாச்சு. நல்லா ஏற்றி ஒரு பெரிய கொண்டையை போட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து சரி 11 மணி ஆயிடுச்சு இல்லையா, அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி எப்பவும் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து ஒரு காஃபி போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பட்டாணி குருமா சாப்பிடணும் போல இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. ஸோ நேற்று நைட்டு ஊற வைக்கவும் மறந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ நார்மலாக தான் ஊற வைக்க, அதாவது குக்கரில் தான் போட போகிறேன். உப்பு போட்டு, ஆனால் ரொம்ப நேரம் வேகும், ஒரு 10 விசில், அது 10 விசிலுக்கு மேலேயே எடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட ஃபோன் பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தேன். பீட்ரூட் தான் துருவிட்டு இருந்தேன். ஸோ அது பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு சும்மா எப்பவும் போல் தாளிச்சு விடுவோம். கடுகு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் வந்து பீட்ரூட்டை துருவி போட்டு உப்பு போட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். அந்த வரமிளகா தான் காரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பீட்ரூட்டை வந்து வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் குருமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடிச்சு தான் இன்றைக்கி வந்து நான் சேர்த்துருக்கிறேன், நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது கூடயே தக்காளியும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மசிஞ்சு ஒரே தான் வந்து வெந்துடும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் கூடவே வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலா தேவைனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த தாளிக்கும் போது போட்டிருக்கோம்ல, அதுவே போதுனாலும் விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சுருள வதக்கி விட்டுக்கிறேன். பட்டாணி ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. ஸோ அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம்.
பண்ணிக்கலாம். நம்ம நைட்டே ஊற வச்சுருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் பட்டாணி. இருந்தாலும் இப்படியே இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா தேவையான தண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் அதை கொதிக்க விட்டுட்டு இந்த சைடு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய், சீரகம், சோம்பு, கசகசா இதை வந்து அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நீங்கள் மசாலா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவுனா சூப்பரான சிம்பிள் குருமா ரெடி ஆகிடும். சம்டைம் வெயிட் லாஸ் டயத்தில் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற வேணான்னு சொல்லுவேன் நான் மேக்ஸிமம். ஆனால் இந்த மாதிரி குருமா ஊற்றித்தானே ஆகணும். அப்போது கிரேவிங்ஸை நமக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஒரு நல்லாயிருக்கும் குருமாலாம் சாப்பிடும்போது. ஸோ அதனால் அப்பப்போ இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ சாதம், அது கூட குருமா, அப்புறம் பீட்ரூட் பொரியெல்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கு முன்னாடியே பசங்களுக்குலாம் ஊட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சுங்க. ஷார்ட்ஸ் எடிட்டிங் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அம்மாச்சிக்கு டீலாம் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட் ஜோதி அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நானும் என்னோடய 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு போயிருந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டு மனிஷான்ற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க ஊரில் திருச்செங்கோடில் வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இன்விடேஷன் வச்சுருந்தாங்க. நம்ம போக முடியாது இல்லையா? ஸோ அவங்க நாளைக்கு ட்ரெயினில் ஏறுறாங்க. ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு சோனியான்றவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அவங்க பொண்ணு தான் இவங்க. ஸோ கிஃப்ட் வந்து நாங்கள் வந்து பேக் பண்ணல. இவங்க தான் அந்த சோனியா அவங்க. ஸோ நாங்கள் எல்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தோங்க. அவங்க வீட்டில் போயிட்டு செம்ம காமெடி. சரி அவங்களே பிக்கப் பண்ணிவிட்டு 3 பேரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம சிரிப்புங்க. ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் போனதும் ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிஃப்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். நான் வந்து ஒரு டின்னர் செட் மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து கேஷும் வந்து அந்த மொய் மாதிரி கொடுப்போம்ல, ஸோ அது மாதிரி தான் அந்த பொண்ணு தான் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல. ஸோ கொடுத்துட்டு நல்லா பேசிட்டு வந்து வெளில கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் வெளியில். இங்கே பாருங்களேன், தீபாவளி வந்துருச்சுல, நல்லா விளக்கு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து எல்லா வீட்லேயும் பயங்கரமாக லைட்டிங் வந்து போடுவாங்க. அங்கே தீபாவளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜோதி அதை சைடு கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட கிளம்பிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த சோனியா சிஸ்டர் அவங்க சோனியா இருக்காங்க இல்லையா, அவங்களோடையே நான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அவங்க வீடு எல்லாமே பக்கத்தில் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நானு, அப்புறம் மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டு வந்துட்டாங்க. நான் பிள்ளைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள வந்து நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போயில அந்த வீட்டில் தான் விட்டுட்டு போயிருந்தோம். அவங்களும் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க பைக்லேயே வந்துட்டு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அம்மாச்சிக்கு மட்டும் தான் வந்து சாப்பாடு கொடுக்க வேண்டியது. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆம்லெட்டை போட்டு அம்மாச்சிக்கு இந்த பட்டாணி குருமா, பீட்ரூட் பொரியெல்லாம் இருந்தது இல்லையா. ஸோ அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கிட்டே ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் வெயிட் லாஸில் தான் இருக்கீங்களா, இல்லை சீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்களா? எல்லாருமே இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக ஏதாவது விதத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.